ஐயப்பன்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் மாலை போட்டு அவரை நம்பி அவர்கிட்ட சரணாகதி அடைஞ்சிட்டோம்னா, நமக்கு வந்து என்னென்ன செய்யணுமோ அந்த காரியத்தெல்லாம் அவர் செஞ்சிருவார். அவர்கிட்ட நம்ம வேண்டுதல் வைக்கணும்னு இல்லை. தங்கள் மனக்குறைகள் எல்லாம் தீர்க்கக்கூடிய ஒரே ஒரு நம்பிக்கையான துருவ நட்சத்திரம் என்றால் ஐயப்பன் தான். பதினெட்டு படிகள் அங்கே இருக்கிற மாதிரி நம்ம வாழ்க்கையில் ஒரு வருஷம் நீ ஒரு படி ஏறி அவரை போய் பார்க்க போகும்போது படிப்படியாக நம்ம வாழ்க்கையில் பல முன்னேற்றங்களை கொடுத்து நிற்பார். சுவாமியே சரணமையப்பா. இந்த சபரி யாத்திரை ரொம்ப புனிதமான யாத்திரை. ஐயப்பன்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் மாலை போட்டு விரதம் இருந்துட்டு ஐயப்பனை முழுசாக அவரை நம்பி அவர்கிட்ட சரணாகதி அடைஞ்சிட்டோம்னா, அவர் நமக்கு வந்து என்னென்ன செய்யணுமோ அந்த காரியத்தெல்லாம் அவர் செஞ்சிருவார். அவர்கிட்ட நம்ம வேண்டுதல் வைக்கணும்னு இல்லை, அவருக்கு நம்ம என்ன செய்யணுன்றது அவருக்கு நல்லாவே தெரியும். 18 படிகள் அங்கே இருக்கிற மாதிரி அந்த இதில் படிப்படியாக நம்ம வாழ்க்கையில் ஒரு வருஷம் நீ ஒரு படி ஏறி அவரை போய் பார்க்க போகும்போது படிப்படியாக நம்ம வாழ்க்கையில் பல முன்னேற்றங்களை கொடுத்து நிற்பார். சுவாமியே சரணமையப்பா, சர்க்குருநாதரே சரணமையப்பா, சரணாகத வத்சரணே சரணமையப்பா. எங்கள் குரூப்பில் நாங்கள் எல்லாருமா ஒரு 40, 45, 50 வருஷங்களாக மாலை போட்டுட்டு மலைக்கு போயிட்டு வந்துட்டுருக்குறோம். ஒவ்வொரு வருஷங்களும் ஒவ்வொரு அனுபவங்களை பகவான் கொடுத்துட்ருக்காரு. தேவைப்பட்டது ஆதி காலத்தில் ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு நகரத்துக்கும் காவல் தெய்வங்கள்னால் ஐயனார் அப்படின்ற பேரில் தான் இருந்தாங்க. ஐயனார், முனீஸ்வரன், கருப்பசாமி, இந்த மாதிரி எல்லா காவல் தெய்வங்களாக தான் இருந்தாங்க. அப்புறம் அது கொஞ்சம் கொஞ்சமாக மருவி அந்த காவல் தெய்வங்கள்ன்றது பேர் வந்து சாஸ்தா அப்படின்னு ஆச்சு. அந்த சாஸ்தா அப்படின்ற போது தான் எல்லா விதமான மக்களும் ஐயனையும் ஐயனாரையும் சாஸ்தாவையும் வழிபட ஆரம்பித்து மகோன்னதமான ஒரு உன்னத நிலைமைக்கு கொண்டு போனாங்க. இந்த சாஸ்தா என்ற பெயர் கிட்டத்தட்ட 2000 வருடங்களுக்கு முன்பே இருந்திருக்குது அப்படின்னு ஒரு புத்தகத்தில் எழுதியிருக்காங்க. அப்போ அந்த காவல் தெய்வமான ஐயப்பன் ஐயனார் என்றது மாறி ஐயன் என்று மாறி அப்பன் என்று மாறி ஐயப்பன் என்று மாறியது. அந்த அப்பேற்பட்ட தெய்வம் காவல் தெய்வமான ஐயனாருடைய வழித்தோன்றலாக கலியுகத்தில் பிரத்யக்ஷ தெய்வமான கலியுகத்தில் மனுஷ ரூபமாக ஐயன் ஐயப்பன் வாழ்ந்ததாக வரலாறுகள் சொல்லப்படுகின்றன. நாங்கள் இந்த பூஜையில் வந்து எப்படி பண்ணுறோம் அப்படின்னா,
கார்த்திகை 1 மாலை போட்டு விரதம் ஆரம்பித்தோம்னா ஐயப்பனுக்கு இங்கே இந்த மாதிரி மண்டபம் செட் பண்ணி இதில் வந்து 60 நாளும் பூஜைகள், பஜனை, அன்னதானம், டெய்லி ஒரு 100-150 பேர் வந்து இங்கே வந்து பஜனையில் கலந்துப்பாங்க. அவங்க அன்னதானம் எல்லாம் சாப்பிடுவாங்க. இது இல்லாமல் சனிக்கிழமையில் ஒரு சிறப்பு பூஜை நடக்கும். நிறைய பேர் கலந்துப்பாங்க. ஒரு 200-250 பேர் வந்து கலந்துப்பாங்க. மண்டல பூஜை ஒவ்வொரு வருஷமும் இந்த டிசம்பர் கடைசியில் அந்த 48 நாள் முடியும் போது அந்த சமயத்தில் 3 நாள் பகவத் சேவா, அப்புறம் ஐயப்பனுக்கு காலையில் லக்ஷார்ஜனை, அதில் வந்து 18 குடத்தில் எல்லா அபிஷேக பொருள்களையும் வச்சு ஆவாதனம் பண்ணி அதில் லக்ஷார்ஜனை பண்ணி அதில் வந்து ஐயப்பனுக்கு அபிஷேகம் பண்ணுவோம். அந்த அபிஷேக பொருளில் வச்சு அபிஷேகம் முடிஞ்சு அன்றைக்கி காலையில் வந்து ஒவ்வொருத்தரும் இந்த ஏரியாவில் இருக்கிறவங்க அவங்க ஆற்றுலேருந்து நெய் எடுத்துன்னு வந்து இங்கே வந்து ஐயப்பனுக்கு அபிஷேகம் பண்ணி, இங்கே சபரிமலையில் எப்படி பண்ணுறோமோ அதே மாதிரி அபிஷேகம் பண்ணி அந்த அபிஷேகத்தை போயிடுவோம். இதெல்லாம் எங்கள் கிருஷ்ண குருசுவாமி எங்களுக்கு சொல்லி கொடுத்த வழி. அதில் படி அப்படியே பண்ணின்னு இருக்கோம். அதுக்கப்புறமா சாயந்தரம் திருப்பியும் அந்த மகா தீபாவளி மஜானம் முடிஞ்ச உடனே ஈவினிங் இதுவும் பண்ணுவோம். இது வந்து வழி வழியாக பண்ணுறோம். இந்த வரலாறுகளிலே அவர் எப்படி தன்னுடைய எதற்காக பூமியில் அவதரித்தார் என்பதற்கு காரணம் ஒரு மகிஷியினுடைய ஒரு வதம். அந்த மகிஷி என்பவள் ஒரு அரக்கி. ஆனால் அந்த மகிஷியினுடைய பூர்வம் பார்வதிக்கும் துர்க்கைக்கும் சரஸ்வதிக்கும் 3 பேருடைய உருவங்களாக அவதரித்தவள் அந்த பெண்மணி. அந்த பெண்மணிக்கு பெயர் லீலாவதி. அதேபோல் சிவன், விஷ்ணு, பிரம்மா இந்த 3 பேரும் தன்னுடைய உருவங்களாக ஒரு ஆண்மகனை பூமியில் கொணர்ந்தார்கள். அந்த ஆண்மகனுக்கு பேர் தேவதத்தன் என்ற தெய்வ மகன். இவர்கள் தேவதத்தன் என்ற தெய்வ மகனுக்கு லீலாவதி என்ற பெண் திருமணம் செய்து வைக்கப்பட்டது. இவர்கள் இருவரும் கூடி கழித்து வாழ்க்கையிலே நன்றாக இன்பமுற்று இருக்கின்ற காலத்திலே சிறிது காலத்துக்கு பிறகு இந்த தேவதத்தனுக்கு இல்லற வாழ்க்கையிலே ஒரு வெறுப்பு ஏற்பட்டு ஆன்மீக வாழ்க்கையை நாட வேண்டும் என்ற காரணத்தால் தன்னுடைய மனைவியிடம் அவர் தன்னுடைய கருத்துக்களை சொன்னார். அப்பொழுது இளம் வயதில் இருந்த அந்த லீலாவதி அதை ஏற்றுக்கொள்ள மறுத்து அவரிடம் வாதாடி அவரிடம் சண்டை போட்டு அவரை அந்த இல்லறத்தை விட்டு போகாமல் இருக்க வழிமறித்தார். பலவிதமாக தேவதத்தன் எடுத்து சொல்லியும் அவள் கேளாமல் இருந்ததால் கோபத்திலே நீ ஒரு மகிழ்ச்சியாக மாறுவாய் என்று சாபமிட்டார். உடனே சாபம் விட்டவுடன் அவன் படிக்க ஆரம்பித்து விடும். உடனே அதை ஏற்றுக்கொண்ட லீலாவதி, நான் அடுத்த ஜென்மத்தில் மகிழ்ச்சியாக என்னை சாபமிட்டீர்கள், நீங்களும் மகிழ்ச்சியாக பிறக்க வேண்டும், நாம் இருவரும் கூடி கழித்து இல்லறத்தை அனுபவித்து வாழ்வாங்கு வாழ்வோம் என்று சொன்னார்.
சரி என்று உடனுடன் தேவதத்தனும் அதற்கு சம்மதித்து ஆகட்டும் என்று சொல்லி முடித்தார். முடித்த உடனே சாபம் பலிக்க ஆரம்பித்தது. பலிக்க ஆரம்பித்தவுடன் முதல் காரியமாக கனு என்ற ஒரு அரக்கன், அந்த அரக்கனுக்கு 2 மகன்கள், ரம்பன், கரம்பன். இந்த ரம்பன் கரம்பன் இருவருமே அசுரர்களாக இருந்தார்கள். அசுரர்களாக அவர்கள் இருக்கும் பொழுது கரம்பன் என்ற தன்னுடைய மனைவிக்கு பெண் குழந்தை பிறந்தது. அந்த பெண் குழந்தைக்கு கராம்பிகா என்ற பெயர் வைத்தார்கள். இந்த ரம்பனும் கரம்பனும் தனக்கு ஆண் வாரிசு இல்லையே என்று கருதி மிகுந்த கவலையுடன் மிகுந்த உக்கிரத்துடன் ஒருவன் பஞ்சாக்னி அக்னியின் நடுவிலேயும் இன்னொருவன் ஜலத்தின் நடுவிலேயும் நின்று தவம் செய்தார்கள். இவருடைய கோரமான தவத்தை பார்த்த இந்திரன், இவர்கள் இந்த மாதிரி ஒரு காரியத்தை செய்து விட்டால் நம்முடைய பதவி போய்விடுமே என்று கருதி முதலை வடிவில் அந்த தண்ணீரில் தவம் செய்து கொண்டிருந்த கரம்பனை உள்ளே இழுத்து மூழ்கடித்து அவனை கொன்றுவிட்டார். அவனை கொன்றுவிட்டதன் பலனாக ரம்பன் மிகவும் வருத்தப்பட்டான். தன்னுடைய சகோதரன் இறந்து விட்டானே, இதை என்ன செய்வது என்று வருத்தப்பட்டான். மிகவும் வேண்டிக் கொண்டு என்னையும் எடுத்துக்கொள் என்று சொல்லி கொண்டிருக்கிற நேரத்திலே அக்னி பகவான் பிரத்யட்சமாகி, பொறுமையாக இரு, கவலைப்படாதே, உனக்கு என்ன வரம் வேண்டும் கேளு. நாங்கள் இருவரும் மிகவும் பலசாலியான மக்களை பெற்றெடுத்து இந்த நாட்டை ஆள வேண்டும் என்று நாங்கள் வரம் இருந்தோம். என்னுடைய சகோதரன் இறந்து விட்டான். இவன் இறந்துவிட்ட காரணத்தால் எனக்கும் வாழ்க்கையில் பிடிப்பில்லை, நானும் இறக்க வேண்டும் என்று நினைக்கிறேன் என்று சொன்னார். உனக்கு இப்பொழுது என்ன வர வேண்டும்? எங்களுக்கு பலம் பொருந்திய ஆண் மகவு ஒன்று வேண்டும் என்று அவர் அக்னி பகவான் வரம் கொடுத்தார். அதன்படி அதனுடைய கருத்துக்களின்படி அந்த வரத்தை பெற்றுக்கொண்ட ரம்பன், நீ இப்பொழுதே பூவுலகுக்கு செல், உனக்கு யார் அதாகப்பட்டது எந்த இனமானாலும் பரவாயில்லை, அந்த ஒரு பெண் இனத்தின் யாரை முதலில் பார்க்கிறாயோ அந்த பெண்ணை நீ திருமணம் செய்து கொண்டு உன் வாழ்க்கையை தொடங்கு என்று சொல்லுகிறார். ஒரு மகிஷ முகம் கொண்ட பெண் எருமை அங்கே நிற்கிறது. இவர் முதலில் அதை பார்த்ததனால் அதை மணந்து கொண்டு அதோடு வாழ்கிறார். அதோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற காலத்திலே, அவர்கள் இருவரும் கூடி கழித்திருக்கின்ற காலத்திலே அவர்களுக்கு அந்த மகிழ்ச்சிக்கு ஒரு கர்ப்பம் உண்டாகிறது. அந்த பூலோகத்து பாதாள லோகத்திற்கு போகிறார்கள் தனிமையாக வாழ.
அங்கே வாழும் போகும்போது அந்த பெண் எருமையை இன்னொரு ஒரு ஆண் எருமை மோகித்து இருவருக்கும் கரம்பருக்கும் அந்த எருமைக்கும் சண்டை நடக்கும் பொழுது ஏற்கனவே நான் உயிரோடு இருக்க வேண்டாம் என்று தான் நினைக்கிறேன், இருந்தாலும் என்னுடைய கரு அந்த பெண் எருவிலே வளர்ந்து வருவதால் நான் உடலை மாய்த்துக் கொள்கிறேன் என்று சொல்லி போரிலே தோற்று மரணமடைந்து விட்டான். கணவன் மரணமடைந்தவுடன் அந்த பெண் எருமையை அந்த அவனுடைய சிதையிலே விழுந்து விடுகிறான். நானும் மரணத்தை தழுவ அப்பொழுது ஒரு சிசு உருவாகிறது. அந்த சிசுதான் பின்னாளில் மகிஷாசுரன். அந்த மகிஷாசுரன் கேட்கிறான், நானே ஒரு பெரிய அசுரன், என்னை எதிர்க்க யாரால் முடியும்? எனக்கு பெண்களால் மட்டும்தான் மரணம் ஏற்பட வேண்டும், ஆண்களால் ஏற்படக்கூடாது என்று சொல்லுகிறான். அவன் ஏற்கனவே வாங்கி வந்த வரத்தின்படி அவனை அழிக்க வல்லக்கூடிய ஒரே ஒரு பெண் சண்டிகாதேவி தான். பராசக்தியை அணுக அந்த பராசக்தி தான் மிகவும் ஆக்ரோஷமாக மகிஷாசுரனை சம்ஹாரம் செய்கிறார். மகிஷாசுரன் சம்ஹாரம் முடிந்தவுடன் இப்பொழுது மிஞ்சி இருப்பது அந்த குடும்பத்திலே கராம்பிகா என்ற ஒரு பெண் தான். அந்த ஒரு பெண் இறைவனை நோக்கி வரம் இருந்தவுடன் அவளுக்கு அவருடைய அசுர குருவாகிய எல்லா பலத்தையும் கொடுத்து நீ அவர்களை அழிப்பாயாக என்று சொல்லுகிறாள். இதை கேள்விப்பட்டவுடன் அவளும் தவம் இருக்கிறாள். அப்பொழுது தவம் இருக்கும் பொழுது அந்த மகிஷி தவம் இருக்கும் பொழுது அவளை நோக்கி, பகவான் உனக்கு என்ன வரம் வேண்டும் என்று கேள் என்றவுடன், பூ உலகிலே பிறந்து 12 ஆண்டுகள் ஒரு அரசனுக்கு சேவகம் செய்த அரணுக்கு பிறந்த ஒரு ஆண் மகவால் மட்டும்தான் எனக்கு மரணம் நேர வேண்டும் என்று அவன் கேட்டுக்கொள்கிறான். அப்படியே ஆகட்டும் என்று அந்த வரத்தை தருகிறார்கள். நாட்கள் ஓடுகின்றன. மகிஷி மிக பெரிய பலம் பொருந்தியவளாக இருக்கிறாள். 33 கோடி தேவர்களையும் ஒழித்து விட வேண்டும் என்ற கங்கணத்திலே இருக்கிற போது பலம் பொருந்தியவளாக இருக்கிறாள். அவளுக்கு நிகர் எந்த தேவர்களும் இருக்க முடியாத அளவுக்கு இந்திரன் எல்லோரும் பயந்து ஓடுகிறார்கள். தேவர்களுக்கு கிடைத்தவுடன் தேவர்கள் பலம் பெற்று அசுரர்களை அழித்தார்கள். அப்பொழுது அந்த மோகினி வேஷம் எடுத்து அந்த போன காட்சியை ஈஸ்வரன் கேள்விப்பட்டு, நான் அந்த காட்சியை பார்க்க வேண்டும், நீங்கள் விஷ்ணு பகவானே நீங்கள் எனக்கு அதை காண்பிக்க வேண்டும் என்று சொல்ல, அந்த வனத்திலே அந்த காட்சியை கண்டு இருவரும் மகிழ்ந்திருக்கிற நேரத்திலே ஏற்பட்ட ஒரு ஜனனம்தான் ஹரிஹர புத்திரனாகிய ஐயப்பன். அந்த ஐயப்பன் ஜனனமான பிறகு 12 வருடங்கள் ராஜசபையில் இருக்கிற போது நடுவிலே அவருக்கு பல பிரச்சனைகளை எல்லாம் சந்திக்க வேண்டி வந்தது. காட்டுக்கு போக வேண்டிய சூழ்நிலை வந்தது. அவருக்கு 12 ஆண்டுகள் ஆனபோது அவருக்கு பட்டம் கட்ட சூட்டு ராஜா முடிவு செய்த காலத்திலே, அந்த காலத்திலே அவருக்கு பட்டம் சூட்டிவிட்டால் நமக்கு பிறக்கக்கூடிய குழந்தைக்கு அந்த வாய்ப்பு கிடைக்காது என்ற ராணி தனக்கு கடுமையான தலைவலி, புலிப்பால் கொண்டு வந்தால்தான் எனக்கு தலைவலி தீரும் என்று சொல்ல, அந்த புலிப்பாலை கொண்டு வர யார் போவது என்று கேட்கும் பொழுது, ஐயப்பன் நானே போய் என் தாய்க்காக கொண்டு வருகிறேன் என்று சொல்ல, அந்த புலிப்பால் கொண்டு வரும் நிகழ்ச்சி நடந்து, அந்த புலிப்பாலை கொண்டு வரும் பொழுது 33 கோடி தேவர்களும் பின்னால் வருகிறார்கள். எல்லோரும் இந்திரன் மிகப்பெரிய இந்திரன் புலியாக மாறி ஐயப்பனை சுமந்து வருபவன் இந்திரன். அப்பேற்பட்ட இந்திரன் சுமந்து வர அவருக்கு பின்னால் அவருக்கு இருக்கக்கூடிய அத்தனை பரிவாரங்களும் புலி வருது. எந்த புலியில் யார் பால் எடுப்பது? இது நகரத்திலே கேள்விப்பட்டவுடன் அத்தனை மக்களும் வீட்டை பூட்டி கொண்டு இருக்க, ராணிக்கு இந்த தகவல் தெரிஞ்சவுடன் அவருக்கு தலைவலிகளும் எல்லாம் போய் போச்சு.
அரசவையில் பூந்தா என்ன ஆகிறது இதெல்லாம் என்ற பயத்திலே தன்னுடைய தவறை உணர்ந்து ஐயப்பனிடம் மன்னிப்பு கேட்டு, அது இல்லை, இதெல்லாம் ஒன்றுமில்லை, இதெல்லாம் நடக்கக்கூடிய செயல்கள் தான், நீங்கள் நன்றாக குணமடைவீர்கள் என்று சொல்ல, அதற்கு பிறகு ஐயப்பன் தன்னுடைய காற்றுக்கு போன சரித்திரத்தை எல்லாம் சொல்லி, அந்த காற்றுக்கு போகும்போது தான் இந்த 18 படிகளுக்கு உண்டான வழிகள் எல்லாம் பிறக்கிறது. இந்த படியெல்லாம் காற்றுக்கு போய் அவர் எல்லாம் தன்னுடைய வேலை முடிந்து விட்டது என்று சொல்லி தகப்பனாரிடம் ஆசீர்வாதம் வாங்கி, நான் அந்த ஒரு அம்பு எறிகிறேன், அந்த இடத்திலே எனக்கு ஒரு கோயில் கட்டி கொடுங்கள், அந்த இடத்திலே நான் வாழ்கிறேன், மகர சங்கராந்தி அன்று வந்து என்னை எல்லோரும் தரிசியுங்கள் என்று சொல்லி முடிக்கிறார். அதனுடைய விளைவாக தான் இத்தனை நாட்களும் மகர சங்கராந்தி அன்று கோயிலுக்கு போகிறார்கள். இதுதான் அந்த ஐயப்பனுடைய சரித்திரத்திலே ஒரு சுருக்கம். ஆனால் இது சொல்லிக்கொண்டே போனால் ஆயிரம் கதைகள் சொல்லலாம். இப்பேற்பட்ட பகவானை ஏன் மக்கள் மீண்டும் மீண்டும் தரிசிக்கிறார்கள் என்றால், தங்கள் மனக்குறைகள் எல்லாம் தீர்க்கக்கூடிய ஒரே ஒரு நம்பிக்கையான நட்சத்திரம், துருவ நட்சத்திரம் என்றால் ஐயப்பன் தான் என்ற நம்பிக்கையிலே போகிறார்கள். அதனால் தான் ஒரு முறை போனவர்கள் பல முறை போய்க்கொண்டே இருக்கிறார்கள். ஐயப்பனை போன்ற ஒரு தெய்வங்கள் இப்போ பகவான் தமிழ்நாட்டிலே எத்தனையோ தெய்வங்கள் இருக்கலாம், ஆனால் ஐயப்பனுக்கு மாறி ஒரு 10 வருஷம் பழனிக்கு போவாங்க, 10 வருஷம் அங்கே போவாங்க, 20 வருஷம் போவாங்க, 50 வருஷம் 100 வருஷம் போகிறது, லட்சக்கணக்காக போகிறதுன்றது இது ஐயப்பன் தான். இது மட்டும் இல்லாமல் ஒரு மாதமும் செகண்ட் சாட்டர்டே இல்லைனா ஃபர்ஸ்ட் சாட்டர்டே, அது நம்ம சௌகரியத்துக்கு ஏற்ற மாதிரி அது முடிவு பண்ணி எல்லாரும் சங்கத்தில் ஒன்றா கூடி இப்போ எப்படி பண்ணுறோமோ இதே மாதிரி பூஜைகள் இதெல்லாம் பண்ணுவோம். அன்னதானம் எல்லாமே நடக்கும். பஜன் இது முடிஞ்சு அடுத்தது ஒரு அன்னதானம் வந்து ஒரு ஏழைகளுக்கு இருக்கிற இடத்துல சமைச்சு எடுத்துன்னு போய் நைவேத்தியம் பண்ணி அங்கே ஒரு 1000 பேருக்கு அன்னதானம் பண்ணின்னு இருக்கோம். இது மட்டும் இல்லை, யாத்திரையில் வழியில் அங்கே போகிற இடத்துலையும் திருச்செந்தூர்லேயோ இதுலேயோ அங்கே சமையல் எல்லாம் அங்கேயே வச்சு ரெடி பண்ணி அங்கே ஒரு 1000 பேர் 2000 பேருக்கு அன்னதானம் பண்ணுவோம். அன்னதானம் தான் ஒரே குறிக்கோள். இப்போ இது மாதிரி பார்த்திங்கன்னா ஐயப்பன் வந்துட்டு நம்ம வாழ்க்கையிலே பார்த்திங்கன்னா பல அற்புதத்தை பண்ணி கொடுத்துருக்காரு. நீங்கள் பெரிய பாதையில் போகும்போது பார்த்திங்கன்னா ஐயப்பனை ஒரு நிமிஷமும் நம்ம அவரை பார்க்கலாம். ஆனால் நாங்கள் என்ன ஒரு காரியம் எது இருந்தாலும் இந்த ஐயப்பனை நாங்கள் மறக்க மாட்டோம். வீட்லேயே வந்து ஸ்ரீ சாஸ்தா இல்லம்னு ஐயப்பனை தான் வச்சு இருக்கிறோம். எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே வந்து உயிர் மூச்சு உயிர் நாடி மூச்சு விடுறதுல எல்லாத்துலேயுமே ஐயப்பன் தான். சில பேர் வீட்டில் ஐயப்பன் பூஜை படத்தை வச்சு வணங்கத்துக்கு பயப்படுவாங்க. அதெல்லாம் ஒன்றுமே தேவையே இல்லை. எடுத்து நம்ம மேலே பர்ண மேலே எடுத்து வைக்கிறதோ அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. வீட்டில் 60 நாள் வருஷம் 365 நாள் வச்சு அவருக்கு பூஜை பண்ணோம். காலையில் சாயந்தரம் விளக்கேற்றி அவருக்கு சரணம் சொல்லி ஒரு பானகமோ ஏதாவது ஒரு பழம் அதை வச்சு ஒரு சரணம் சொல்லி சரணம் கூப்பிட்டாலே அவர் வாழ்க்கையில் எல்லா வளமும் கொடுத்து எல்லாம் நல்லபடியாக வச்சுருப்பார் ஐயப்பன். அயல்நாட்டிலிருந்து வெளிநாட்டிலிருந்து கடல் கடந்து எங்கெங்கிருந்தோ வருகிற மக்களை ஒன்று கூடி பக்த ஜனங்கள் 60 நாள் பூஜைகள் செய்து 60 நாளும் அன்னதானங்கள் செய்து 60 நாளும் மக்களை மகிழ்வித்து 60 நாளும் ஐயப்பனை காண்பித்து 60 நாளும் ஐயப்பனை சேவித்து வணங்கி வருவதன் மூலமாக இந்த நாடு சுபிட்சமாக இருக்கின்றது. இதற்கு காரணமான எங்கள் அன்னதான சாஸ்தாவை நாங்களும் வணங்குகிறோம். எங்களுடைய கோரிக்கைகளை பகவான் ஏற்றுக்கொண்டு எங்களையும் வாழ வைக்கிறார்கள். எங்கள் சங்கத்தாரால் அத்தனை பேரும் நல்ல முறையில் ஒத்துழைப்பு தந்து இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த வாய்ப்பு கொடுத்த டிவைன் தமிழ் டிவி அவர்களுக்கு எங்களுடைய அன்பான வாழ்த்துகள், அன்பான வணக்கங்கள். சுவாமியே சரணமையா.